டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்னா அது கிராஃப் வரையும். அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன் நான். இந்த பிளேனில் வந்து ஒரு கிராஃப் வரைகிறேன் நான். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து கிராஃப் எடுத்துக்கலாம். எப்படி வந்திருக்கு கிராஃப்னு எடுத்துங்க. இப்போ இந்த கிராஃப்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டேட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் பி வந்து x1, y1 அட் x1, y1ல இந்த ஃபங்க்ஷனுக்கு அட் x1, y1ல ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சென்ட்டுக்கு வந்து இந்த பாயிண்ட் பில டேஞ்சென்ட்டும் வரையலாம், நார்மலும் வரையலாம். டேஞ்சென்ட் ட்ரா பண்ணோம்னா அந்த டேஞ்சென்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அதே மாதிரி நார்மல் வரைஞ்சா நார்மலுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் நம்ம கேட்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ல என்ன பண்றோம்னா அந்த டேஞ்சென்ட் வரைகிறோம். இதுதான் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து என்ன பண்றோம்னா நம்ம டேஞ்சென்ட் வரைஞ்சிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, எப்படி டேஞ்சென்ட் வரைஞ்சிட்டோம். இது ஸ்ட்ரைட் லைன். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சென்ட் நமக்கு வேணும். கரெக்டுங்களாப்பா? சரி, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சென்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வேணும். நமக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நிறைய ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஏதாவது பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சென்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் பில இருந்து ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. ஆங்கிள் மேட் பை தி ஸ்ட்ரைட் லைன் வித் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, இதான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டு tan தீட்டா தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சென்ட் அட் திஸ் பாயிண்ட். இந்த கர்வுக்கு டேஞ்சென்ட் வரைஞ்சிருக்கும். இப்போ இந்த கர்வோட ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஸ்லோப் அட் திஸ் பாயிண்ட் பி கிடைக்கும். சரிங்களா. அப்போ எம்ன்றது ஸ்லோப், தட் இஸ் என்ன பண்ணலாம் டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ் அட் எங்க சொல்லுங்க x1, y1 அந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப் கொடுக்காம இந்த ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிருங்க. எந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் வேணுமோ அந்த பாயிண்ட்ல அந்த x1, y1 சப்ஸ்டிட்யூட்னா ஸ்லோப் கிடைக்குது. ஸோ ஸ்லோப் ஒன்று கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் தெரியும் இல்லையா. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், 2 பாயிண்ட் ஃபார்ம், இன்டர்செப்ட் ஃபார்ம், அந்த மாதிரி எல்லாம் தெரியும் இல்லையா. இப்போ இது ஒரு இந்த ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த லைன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் எடுத்துக்கலாம். எப்படின்னா y minus y1 is equal to m into x minus x1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சென்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதே மாதிரி தான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். இது வந்து என்னது டேஞ்சென்ட் ஈக்குவேஷனுக்கு இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா, டேஞ்சென்ட். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நார்மல் என்ன சேம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணலாம்னா கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இங்க இந்த கிராஃபிக்கலா அப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா நார்மல் லைன் வேணும். நார்மல் லைன் பாசஸ் த்ரூ அந்த பாயிண்ட்ல வேணும். அப்படின்னு என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டேஞ்சென்ட் வரையணும். எப்பவுமே ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு நார்மல் லைன் வேணும்னா ஃபர்ஸ்ட் டேஞ்சென்ட் வரைஞ்சிடணும்ப்பா. ஸோ டேஞ்சென்ட் வரைஞ்சாச்சு. கரெக்டுங்களா. டேஞ்சென்ட் வரைஞ்சிட்டு அந்த டேஞ்சென்ட்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைங்க. ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சீங்கன்னா அது நார்மல் லைன். A line drawn perpendicular to the tangent at a point P gives normal at that point அப்படின்னு நமக்கு புரியுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து டேஞ்சென்ட் T வருது, இந்த ஈக்குவேஷன் வந்து நார்மல் வருது. அப்படின்னா இந்த நார்மல் லைன் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். இந்த லைனுக்கு வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் லைன் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஆங்கிள் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். எவ்வளவு சொல்லுங்க தீட்டா. டேஞ்சென்ட் வந்து மேக்ஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து தீட்டா தெரியும். அதுதான் வந்து m is equal to tan theta, that is known as இந்த ஃபங்க்ஷன் y ன்னு கொடுத்திருந்தா அது dy by dx அப்படின்னு நமக்கு புரியுது. ஓகேங்களா. dy by dx ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டேஞ்சென்ட்டும் இந்த நார்மல் லைனும் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலரா இருக்கும். அப்போ ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சென்ட் வந்து mt அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்லோப் ஆஃப் தி நார்மல் லைன் வந்து mn தெரியும் உங்களுக்கு. ரெண்டு லைன் பர்பண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்லோப் வந்து ப்ராடக்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு -1 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட் தானப்பா. அப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் லைன் அதுதான் என்ன பாத்தீங்கன்னா -1 by ஸ்லோப் ஆஃப் டேஞ்சென்ட். அப்படின்னா நார்மல் லைன் வேணும்னா நார்மல் லைனுக்கு என்ன ஸ்லோப் பாத்தீங்கன்னா -1 by ஸ்லோப் ஆஃப் டேஞ்சென்ட்டுக்கு வந்து என்ன வரும் பாருங்க dy by dx at x1, y1 at x1, y1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அப்போ இந்த பாயிண்ட் வந்து x1, y1 இருக்கு. அந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு நார்மல் லைன் வேணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம் டேஞ்சென்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்ல அதை ரெசிப்ரோக்கல் மைனஸ் போட்டு ரெசிப்ரோக்கல் பட்டா நார்மல் லைனுக்கு ஸ்லோப் கிடைச்சிருது. அடுத்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இது பாஸ் ஆகும். அந்த பாயிண்ட் தெரியும், இந்த ஸ்லோப் தெரியும்.
ஸோ தட் y minus y1 is equal to slope of normal line into x minus x1 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி ஸ்லோப் அட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் ஏதாவது ஒரு அந்த இந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் எடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரிப்பா, அப்படின்னு என்ன பண்ணலாம், XY பிளேன்ல நமக்கு ஒரு கிராஃப் கொடுக்க போறாங்க. அப்படிதானப்பா, XY பிளேன்ல ஒரு கிராஃப் கொடுப்பாங்க. அது கிராஃப்னு கொடுக்காம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல f of x அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா f of x அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கிராஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் டிஃபைன் பண்றாங்க. இந்த பாயிண்ட் Pன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் P வந்து டிஃபைன்ட் as x1, y1 அப்படின்னு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டேஞ்சன்ட் லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, அதாவது பாயிண்ட் Pல வந்து நம்ம டேஞ்சன்ட் டிரா பண்ணியிருக்கோம். இந்த டேஞ்சன்ட் வந்து என்ன ஆகுது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல பாயிண்ட் Tல வந்து மீட் பண்ணுது. இந்த Pல இருந்து T இருக்கு இல்லைங்களா, இந்த லெங்த் தான் லெங்த் ஆஃப் தி டேஞ்சன்ட்னு எடுத்துக்கிறோம். P to T தான் என்ன சொல்றேன்னா லெங்த் ஆஃப் தி டேஞ்சன்ட்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நார்மல் லைன் வேணும்னா என்ன பண்ணலாம்னா வந்து இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பெண்டிகுலரா அட் பாயிண்ட் Pல வரையும் போது நமக்கு என்ன கிடைக்குது, நார்மல் லைன் கிடைக்குது. இந்த நார்மல் லைன் வந்து நமக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸை மீட் ஆகிற பாயிண்ட் என்னன்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் Pல இருந்து நம்ம பர்பெண்டிகுலர் லைன் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கோம். n என்ற பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுது. சரிங்களா? இந்த P to n வந்து லெங்த் ஆஃப் தி நார்மல் சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து P to T என்ன சொல்றோம் பாருங்க, லெங்த் ஆஃப் டேஞ்சன்ட். லெங்த் ஆஃப் டேஞ்சன்ட் இது எந்த கர்வா இருந்தாலும் சரி, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து P to n இருக்கு இல்லைங்களா, இந்த லெங்த்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து லெங்த் ஆஃப் நார்மல் எடுத்துக்கணும். P to n வந்து லெங்த் ஆஃப் நார்மல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த பாயிண்ட் Pல இருந்து பர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு லைன் வரையலாம். பாயிண்ட் Pல இருந்து பர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு லைன் வரையறோம். ஓகேங்களா? இருங்க வரைஞ்சிடலாம், ஒரு லைன் வரையலாம் பாருங்க. அதாவது பாயிண்ட் Pல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து நல்ல கவனிங்க, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸை Q என்ற பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த Qல இருந்து T, ஆக்சுவலா இந்த PT என்றது டேஞ்சன்ட் லைன், இட் மேக்ஸ் ஆங்கிள் வித் என்ன வருது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு பை இல்ல தீட்டா எதுனா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இந்த Tல இருந்து Q இருக்கு இல்லையா, TQ, இதை தான் லெங்த் ஆஃப் சப் டேஞ்சன்ட். அதாவது இந்த PT என்ற லெங்த் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லெங்த் ஆஃப் சப் டேஞ்சன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களாப்பா? அப்போ TQ இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் சப் டேஞ்சன்ட். அதே மாதிரி இங்க QN இருக்கு இல்லையா, QN, இந்த QN என்ன வரும் சொல்லுங்க, இந்த PN உடைய எக்ஸ் காம்பனன்ட். இந்த PN ஒரு வெக்டார் மாதிரி அஸ்யூம் பண்ணீங்கன்னா இதுக்கு எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் இருக்கும். எக்ஸ் காம்பனன்ட் தான் என்ன பாத்தீங்கன்னா QN வருது. அப்படின்னா QN தான் லெங்த் ஆஃப் சப்நார்மல். ஓகே, இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல ப்ராப்ளம்ஸ் கொடுத்தனா லெங்த் அண்ட் டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ்ல உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ சம்ம கொடுத்துறேன் பாருங்க, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 1. Find the equation of tangent and normal. Find the equation of tangent and normal to curve y is equal to 2x cube minus 1 at 1,1 at 1,1. அதாவது ஒரு y equal 2x cube minus 1 இருக்கு, at 1,1ல tangent டிரா பண்ணணும், நார்மல் டிரா பண்ணணும். அந்த டிரா பண்ணிட்டு அதனுடைய ஈக்குவேஷன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ இங்கே ஈக்குவேஷன் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து y equal 2x cube minus 1 at x. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், x1, y1, x1 வந்து 1ன்னு எடுத்துங்க, y1 வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து டேஞ்சன்ட் வேணும்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், y minus y1 is equal to
ஸ்லோப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னு தெரியும். இந்த ஸ்லோப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா dy by dx at x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேப்பா, இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y = 2x³ - 1 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இப்போ என்ன வருது, dy by dx is equal என்னப்பா வருது, 3 × 2 6 x square minus 0 வந்துருச்சு. அப்போ x is equal to 1, y = 1ல தானே கண்டுபிடிக்கணும். அப்போ x க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க, 6ன்னு வருது. ஸோ தட் ஸ்லோப் என்னப்பா வந்திருக்கு, 6ன்னு வந்திருக்கு. அடுத்து x1 வந்து 1, y1 வந்து 1. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன வரும் சொல்லுங்க. டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரிஞ்சு, இந்த பாயிண்ட்ல வந்து டேஞ்சன்ட் வேணும் இல்லையா, அப்படின்னா 1,1ல பாஸ் ஆகுது. அப்போ 1,1ல பாஸ் ஆகுது, ஸ்லோப் வந்து 6ன்னு வந்திருக்கு. ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் எடுத்துக்கலாம். அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் எடுத்தோம்னா y minus y1 1 is equal to slope 6 into x minus x1. x1 வந்து 1. இப்போ y minus 1 is equal to 6x minus 6. இந்த minus 1 அந்த பக்கம் போச்சுன்னா plus 5 ஆயிரும். So y is equal to 6x minus 5. This is the equation of the tangent drawn at the point 1,1 to the line y equal to x³ minus 1 அப்படின்னு வந்திருக்கு. சரி, அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும்னு வச்சுங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்னா ஸ்லோப் ஆஃப் நார்மல் என்ன சொல்லுங்க, -1 by ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் போட்டுக்கலாமா. ஏன்னா நார்மலும் ஸ்லோப்பும் வந்து சரி, டேஞ்சன்ட்டும் நார்மலாக பர்பண்டிகுலராக இருக்கு. அதனுடைய ஸ்லோப்ஸ் வந்து ப்ராடக்ட் -1ன்னு தெரியும் நமக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு டேஞ்சன்ட் ஸ்லோப் என்னப்பா 6 வந்துருக்கு இல்லையா. அப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் என்ன வந்துருக்கு பாருங்க, -1/6ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த நார்மல் லைனும் இந்த 1,1ல தான் பாஸ் ஆகும். இந்த நார்மல் லைனும் 1,1ல தானே பாஸ் ஆகுது. அப்படின்னா y minus y1 is equal to slope into x minus x1. அது நம்ம ஃபார்முலா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா. ஸோ y minus y1 into -1/6 into x minus x1 வந்து 1ன்னு போட்டுரு. இது 6 எப்படி மல்டிப்ளை பண்ணிருங்க, 6y minus 6 is equal to -x plus 1 வருது. ஓகே, புரிஞ்சுங்களா? அது இதுல இருந்து நமக்கு என்ன வருது பாருப்பா, இந்த -x லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா அப்போ 6y plus x வருது. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -7, -6 -1 -7 is equal to 0. So this is the equation of என்ன சொல்றேன்னா நார்மல் லைன். அப்போ இது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் லைன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். எந்த ஈக்குவேஷனுக்கு, எந்த கர்வுக்கு பாத்தீங்கன்னா y = 2x³ - 1 at x1,1ல கிடைச்சிருக்குப்பா. ஸோ இந்த மாதிரி அடுத்த சம்ம கொடுக்குறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணி சொல்லுங்க. Find the equations of the tangent and normals. Find the equations of the tangent and normals. அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தி லெங்த் ஆஃப் சப்டேஞ்சன்ட் அண்ட் சப்நார்மல். லெங்த் ஆஃப் subtangent and subnormal of the circle x square plus y square equal to a square. X square plus y square equal to a square at the point x1, y1. At the point x1, y1 அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு given equation வந்து x square plus y square equal to a square சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெங்த் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாம் x1, y1ல. ஓகேங்களா. அப்போ x1, y1ல நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, y minus y1 into slope into x minus x1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் வேணும்னா என்ன பண்ணணும், dy by dx கண்டுபிடிக்கணும். அப்படி தானேப்பா. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டு ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கப்பா. பை டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus 2y dy by dx is equal to 0. அதாவது பாருங்க, x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, y square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y into dy by dx equal to 0. இதுல இருந்து இந்த 2 காமனா எடுத்து அந்த பக்கம் மிஸ்டர் 0வா போயிடும். அப்போ வந்து x அந்த பக்கம் போயிடும். ஸோ தட் dy by dx is equal to என்ன வருது பாத்தீங்கன்னா -y by x. என்ன வருது பாருங்கப்பா, dy by dx சாரி -x by y வருது. எந்த பாயிண்ட்ல நமக்கு வேணும், x1, y வந்துன்னா ஸோ x1, y1 அப்படின்னு போட்டுங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் அட் x1, y1க்கு வந்து என்ன வருது பாருப்பா,
மைனஸ் x1 பை y1 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் என்ன பாருங்க, y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் இன்டு x மைனஸ் x1. இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x பை x1 பை y1 இஸ் இன்டு x மைனஸ் x1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த y1 இங்க கொண்டு வந்துருங்க. y1 மைனஸ் y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x1 உள்ள எடுத்துக்கணும் மைனஸ் x1, இந்த மைனஸ் x1 இன்டு மைனஸ் x1 பிளஸ் x1. புரிஞ்சுங்களா? அது உங்களுக்கு x1 ஸ்கொயர்னு வருது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த y1 ஸ்கொயரை ரைட் சைடு கொண்டு போயிட்டு மைனஸ் x1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கு. ஸோ y1 நல்லா புரியுதா பாருங்க, y1 பிளஸ் x1 இஸ் ஈக்குவல் இந்த y1 ஸ்கொயர் அப்படி போயிடும். ஸோ x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் a ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் x1 y1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து x பிளேஸ்ல x1 ஸ்கொயர் போடுங்க, y பிளேஸ்ல y1 ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஈக்குவல் டு e ஸ்கொயர் வருதா, சாரி a ஸ்கொயர் வருதா. அப்போ x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், y1 பிளஸ் xx1 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதை தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில கிவன் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா அது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், x ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை xx1 y ஸ்கொயர் பை ரீப்ளேஸ் பை y1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படி தெரியும். இருந்தாலும் இது நம்ம கால்குலஸ் மெத்தட்ல இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கொண்டு வந்திருக்கோம்ப்பா. இதை ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் கொண்டு வரலாம். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. அப்ப நார்மல் வேணும்னா நார்மலுக்கு என்ன பண்ணணும், நார்மலோட ஸ்லோப் என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் 1 பை ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். அப்போ மைனஸ் 1 பை ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்னா மைனஸ் 1 டிவைட் பை ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் x1 பை y1 தானப்பா. அப்போ என்ன வந்து மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கா, இங்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க. அப்போ இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிட்டு ஸ்லோப் ஆஃப் நார்மல் என்ன வருது பாருங்க, y1 பை x1 வந்திருக்கு, y1 பை x1 வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் வந்து y1 பை x1 இன்டு x மைனஸ் x1 அப்படின்னு இது சிம்பிளை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைக்கும். x1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ y இன்டு x1 மைனஸ் y1 இன்டு x1 இஸ் ஈக்குவல் டு இந்த y1 உள்ள போச்சுன்னா y1 x மைனஸ் இது இங்க வந்துச்சு என்ன வருது, மைனஸ் y1 x1 வந்துருது. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் இதுல, இந்த மைனஸ் y1 x1 இந்த மைனஸ் y1 x1 கேன்சல் பண்ணீங்க. ஸோ yx1 இஸ் ஈக்குவல் டு y1 x இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன வருது பாருங்க, yx1 மைனஸ் yx1 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து தி லெங்த் ஆஃப் தி subtangent and length of the subnormal வேணும். length of the subtangent and length of the subnormal வேணும். அப்படி தானப்பா அது. சரி, இப்போ length of the subtangent length of the subnormal வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. அதாவது வந்து இப்போ இந்த ஆங்கிள் வந்து பை அப்படின்னு தெரியுது இல்லை, இந்த ஆங்கிள் பைன்னு தெரியுது உங்களுக்கு. இந்த பாயிண்ட் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு TQ வேணும். அப்படி தானப்பா அது. ஸோ லெங்த் ஆஃப் தி சப்டாஞ்சன்ட்ன்றது TQ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, லெங்த் ஆஃப் தி சப்டாஞ்சன்ட் என்னது TQ. இப்போ வந்து இங்க ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு பேர் வைக்கலாம் பாருங்க, PTQ இருக்கு இல்லையா, PTQ இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் PTQ இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் PTQல ஆப்போசிட் சைடு வந்து y1. கரெக்டா? அதாவது tan theta is equal to என்ன சொல்லலாம், tan theta ஆப்போசிட் சைடு சொல்லலாம். ஆப்போசிட் சைடு வந்து y1. அட்ஜசன்ட் சைடு தான் வந்து என்ன சொல்லலாம்னா லெங்த் ஆஃப் தி டேஞ்சன்ட், லெங்த் ஆஃப் தி சப்டாஞ்சன்ட். அப்ப லெங்த் ஆஃப் தி சப்டாஞ்சன்ட்டோட லெங்த், சப்டாஞ்சன்ட்டுக்கு லெங்த் எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, இந்த TQ லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா y dash by tan theta. tan theta தான் என்ன சொல்லுங்க, ஸ்லோப். ஸ்லோப் தான் என்ன சொல்லுங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் f of x, டெரிவேட்டிவ் ஆஃப் y. அப்போ லெங்த் ஆஃப் சப்டாஞ்சன்ட் என்ன வருது பாத்தீங்கன்னா y டிவைட் பை y1 போறதுக்கு நான் y dash ன்னு போட்டேன். இது வந்து என்ன பாருங்க y1. ஏன்னா இந்த பாயிண்ட் x1, y1 இந்த லெங்த் வந்து y1 வருது. ஸோ y1 போட்டுரும். அப்போ லெங்த் ஆஃப் தி சப்டாஞ்சன்ட் என்ன பண்ணலாம், y1 டிவைட் பை tan theta. tan thetaன்றது தான் டெரிவேட்டிவ் தான் என்ன சொல்லுங்க, டேஷ் போட்டு என்ன அர்த்தம், dy by dx. ஜெனரலா நம்ம y dash எப்படி எழுதுவோம்னா dy by dx அப்படின்னு எழுதிப்போம். புரியுதுங்களா? சரி, அதே மாதிரி லெங்த் ஆஃப் சப்நார்மல் வேணும்னு வச்சுப்பா. லெங்த் ஆஃப் சப்நார்மல் வேணும்னு என்ன பண்ணலாம் பாருங்க, லெங்த் ஆஃப் சப்நார்மலுக்கு எப்படி பண்ணலாம்னா, இப்போ வேற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் நான். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்க, இந்த QPN எடுத்துக்கலாமா, இல்லைன்னா PNQ எடுத்துங்க.
PNQ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இந்த PNQ ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இது பார்ப்பா பை தானே வந்திருக்கு. அப்போ இது வந்து எவ்வளோ வரும் 90 மைனஸ் பை கரெக்டுங்களா 90 மைனஸ் பை. அப்போ tan 90 மைனஸ் பை tan 90 மைனஸ் பை இஸ் ஈக்குவல் என்ன சொல்லுங்க ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஆப்போசிட் வந்து y டேஷ் y டேஷ் கிடையாது y1. y டேஷ்ன்றது டெரிவேட்டிவ் ஆஃப் y. y1ன்றது அந்த பாயிண்ட் உடைய y கோஆர்டினேட். அப்போ y1 டிவைடட் பை qn கிடைக்குது. இந்த qn என்ன சொல்லுங்க லெங்த் ஆஃப் தி சப்நார்மல் தான் qn. அப்போ qn இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் y1 டிவைடட் பை tan 90 மைனஸ் θ 1 பை tan θ எழுதலாம் இல்லையா. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா tan θ வந்துருது, tan θ வந்துருது. அப்போ லெங்த் ஆஃப் தி சப்நார்மல் ஈக்குவல் டு y1 இன்டு y1 டேஷ் y டேஷ் அட் தட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா y1 கூட போட்டுங்க, இங்க y1 டேஷ்னு போட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ஒரு கிராஃப் கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நம்ம டேன்ஜென்ட் டிரா பண்றோம். அப்படி டிரா பண்ணும்போது லெங்த் ஆஃப் டேன்ஜென்ட் என்னன்னா அந்த பாயிண்டோட y கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, y கோஆர்டினேட் டிவைடட் பை அந்த dy by dx அட் y கோஆர்டினேட் போட்டோம்னா உங்களுக்கு லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட் கிடைக்குது. லெங்த் ஆஃப் சப்நார்மல் வேணும்னா y1 இன்ட்டு அதாவது எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம நார்மல் வரைகிறோமோ அந்த பாயிண்டோட y கோஆர்டினேட் இன்ட்டு டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் தட் பாயிண்ட் அப்படின்னு போடுது. அந்த பாயிண்ட்ல நம்ம dy by dx கண்டுபிடிச்சு அந்த y1 சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் x1, y1. அதுதான் y1 டேஷ். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா ஃபார் இது வந்து என்ன பாருங்க லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட் புரிஞ்சுங்களா. இது லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட் வருது, இதுதான் வந்து லெங்த் ஆஃப் சப்நார்மல் வருது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன பண்ணாங்க கொடுத்த கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட் அண்ட் சப்நார்மல் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட் சப்நார்மல் கண்டுபிடிக்கணும். நமக்கு தான் ஸ்லோப் வந்து பாருங்க என்ன வந்திருக்கு மைனஸ் x1 இன்டு பை y1 வந்திருக்கு இல்லையா. அப்போ லெங்த் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன வரும் சொல்லுங்க லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட்க்கு என்ன சொன்ன ஃபார்முலா சப்டான்ஜென்ட் லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட்க்கு என்ன சொல்லுங்க y1 டிவைடட் பை டெரிவேட்டிவ் அட் தட் பாயிண்ட் அதானே லெங்த் ஆஃப் டேன்ஜென்ட். அப்போ அந்த பாயிண்ட் போட்டா டெரிவேட்டிவ் என்ன வரும் சொல்லுங்க மைனஸ் x1 பை y1 வருமா. அப்போ இந்த y1 மேல போயிருச்சுன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்க y1 ஸ்கொயர் டிவைடட் பை x1. இது மாடுலஸ்ல போட்டுக்கணும், ஏன்னா லெங்த் ஆஃப் தி டேன்ஜென்ட்ன்றது பாசிட்டிவ்ல வரணும், அதனால நம்ம பாசிட்டிவ்ல எழுதிக்கிறோம். இது புரிஞ்சுங்களா. இதே மாதிரி லெங்த் ஆஃப் நார்மல் வேணும்னா லெங்த் ஆஃப் நார்மல் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. லெங்த் ஆஃப் நார்மலுக்கு என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுப்பா y இன்டு y டேஷ். அப்போ y1 இன்டு y1 டேஷ். y1 டேஷ் என்ன சொல்லுங்க மைனஸ் x1 பை y1 கரெக்டுங்களா, மைனஸ் x1 பை y1. அப்போ இந்த y1 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் x1. ஏன் மைனஸ் விட்டுட்டேன் நானு, ஏன்னா வந்து லெங்த்ன்றது பாசிட்டிவ் மாடுலஸ்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது. இது புரிஞ்சா உங்களுக்கு ஷார்ட்டா எழுதியிருக்கேன் லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட்டும் லெங்த் ஆஃப் சப்நார்மலும். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் லெங்த் ஆஃப் சப்டான்ஜென்ட்க்கு இங்க சொல்லி கொடுத்த ஃபார்முலா, லெங்த் ஆஃப் சப்நார்மல் இங்க சொல்லி கொடுத்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ப்ராப்ளம் அசால்ட்டா பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. Find the points on the curve. Find the points on the curve. Find the points on the curve. Ay square is equal to x cube. Ay square equal to x cube. Where normal to the curve. Normal to the curve makes equal intercepts with the axis. Equal intercepts with the axis. அப்ப நமக்கு கிராஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ay ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்கப்பா, நமக்கு வந்து நார்மல் வரைகிறோம். அந்த நார்மல் வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸையும் இன்டர்செப்ட் பண்ண ஈக்குவல் இன்டர்செப்டா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் இன்டர்செப்ட்னா ஸ்லோப் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரணும். நமக்கு ஸ்லோப் என்ன வரணும் ஸ்லோப் ஆஃப் இது பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். ஓகேங்களா. இப்போ நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ல ay ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் கியூப்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம நார்மல் வரைஞ்சா அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நார்மல் லைன் வந்து ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் வித் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒவ்வொரு இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை வந்து
ஆல்ஃபா காமா பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து ay ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சர்டைன் பாயிண்ட்ல தானே நம்ம நார்மல் வரையணும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஆல்ஃபா காமா பீட்டான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஆல்ஃபா வரும், ஒய் கோஆர்டினேட் வந்து என்ன வரும், பீட்டா வரும். அப்படின்னா ஏ பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இதுல இருந்து பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, ஆல்ஃபா கியூப் டிவைட் பை ஏன்னு வந்திருக்கும். இதுல இருந்து பீட்டா என்ன வருது பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ கியூப் பை ஏ, சாரி ஆல்ஃபா கியூப் பை, இது ஆல்ஃபாப்பா, ஆல்ஃபா கியூப் பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, இது வரைக்கும் புரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஏஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குன்னா, ஏ இன்ட்டு ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம இதுக்கப்புறம் ஒய் டேஷ்னே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் அப்படின்னு வருது. எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் கிடைக்குது. இப்போ வந்து இந்த டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது ஸ்லோப். இந்த ஸ்லோப் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா 3x ஸ்கொயர் டிவைட் பை 2ay கீழே போட்டுருங்க, 2ay அப்படின்னு கீழே வந்துருது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா உங்களுக்கு? சரிப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ இதுதானப்பா ஸ்லோப் dy பை dx இருக்கு. இது எங்க கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இந்த ஆல்பா கமா பீட்டா பிளேஸ்ல கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்பா கமா பீட்டானா ஆல்பா வந்து ஆல்பா போட்டுங்க, பீட்டான்றது என்ன வந்திருக்கு சொல்லுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ கியூ ஆல்பா கியூப் டிவைட் பை ஏ, அப்படி தானப்பா அது, அதாவது எக்ஸ் கமா ஒய்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது, எக்ஸ் பிளேஸ்ல ஆல்பா சப்ஸ்டிட் பண்ணால் ஆல்பா ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு ஏ இன்ட்டு ஒய், இங்க என்ன இருக்கு ஒய் தானே இருக்கு, ஒய் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்றது என்ன பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஆல்பா கியூப் பை ஏ அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, இங்க ஆல்பா ஸ்கொயர் இருக்கு. ஓகேப்பா, இங்க வந்து ஆல்பா ஸ்கொயர் இருக்கு, இது ஆல்பா கியூப் இருக்கு. ஆல்பா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ல போட்டா ஆல்பா பவர் 4 வருமா, அப்போ ஆல்பா பவர் 4 ஆல்பா கியூப் கேன்சல் பண்ணா ஒரு ஆல்பா மட்டும் இருக்கும். இங்க ரூட் ஏ இருக்கு, இங்க ஒரு ரூட் ஏ, இங்க ஏ இருக்கு, இந்த ஏவும் இந்த ரூட் ஏ கேன்சல் பண்ணா ரூட் ஏ இருக்கும். அப்போ ஆக மொத்தம் நான் அப்படி எழுதுறேன் 3/2 ரூட் ஆஃப் ஆல்பா பை ஏ. புரிஞ்சா பாருங்க, இதுதான் வந்து ஸ்லோப், அதாவது டிஒய் பை டிஎக்ஸுக்கு ஸ்லோப் கிடைச்சிருக்கு இப்படின்னு புரியுது. ஆனா நம்ம நார்மலுக்கு தானே போகணும், அப்போ நார்மலுக்கு ஸ்லோப் வேணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் வேணும்னா என்ன பண்ணும், மைனஸ் போட்டு ரெசிப்ரோக்கல் போட்டுக்கணும். அப்போ மைனஸ் போட்டு ரெசிப்ரோக்கல் போட்டா -2/3 ரூட் ஆஃப் ஏ பை ஆல்பா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நார்மல் லைன் மேக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் சொன்னதுனால அப்போ நார்மல் லைனோட ஸ்லோப் எப்படி இருக்கணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கணும். ஸ்லோப் எப்படி வந்திருக்கணும் சொல்லுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 1. அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எப்படி பண்ணணுமோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டுக்கணும். ஸோ -2/3 ரூட் ஆஃப் ஏ பை ஆல்பா இஸ் ஈக்குவல் என்ன போடுறப்பா, இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு, இந்த 3/2 அந்த பக்கம் போயிடும். அப்போ ரூட் ஆஃப் ஏ பை ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 3/2 மைனஸ் பிளஸ் ஏதோ இருந்தாலும் இப்போ ஸ்கொயர் பண்ண போறேன். இங்க மைனஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இங்க ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருந்தாலும் இது ஸ்கொயர் பண்ணா எல்லாமே பிளஸ் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, இந்த 3/2 அந்த பக்கம் போயிருச்சு. ஓகேங்களா, இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஏ பை ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 9/4. ஸோ தட் ஆல்பா பை ஏ இஸ் ஈக்குவல் டு 4/9 வரும். அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 4a/9 வரும். ரெசிப்ரோக்கல் எடுத்துடுறோம் இல்லைங்களா, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 4a/9 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, அப்போ வந்து நமக்கு ஆல்பா வந்து இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ பீட்டா, ஆல்பா கமா பீட்டா தானே நமக்கு பாயிண்ட். அப்போ பீட்டா வேணும்னா பீட்டா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் தானே இருக்கு, அப்போ 4a/9 போடுங்க. இங்க ஆல்பா பிளேஸ்ல என்ன பண்ணணும், 4a/9 போடணும். இங்க 4a/9 போட்டா என்ன வரும் பாருங்க, பீட்டா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா பிளேஸ்ல 4a/9 ஹோல் கியூப் போடுறீங்க, 4a/9 ஹோல் கியூப்னு போட்டுட்டு ஓகே அப்படி தானப்பா, அது டிவைட் பை ஏன்னு இருக்கு, டிவைட் பை ஒரு ஏ இருக்கு. அப்போ ஏ கியூபும் ஒரு ஏவும் கேன்சல் பண்ணா நல்லா கவனிங்க, ஏ கியூபும் ஏ கேன்சல் பண்ணா ஏ ஸ்கொயர் இருக்கும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ வெளியே வந்துருது. ஓகே புரிஞ்சுங்களா. அடுத்து என்ன இருக்குன்னா இங்க 4 கியூப் இருக்கு, அடுத்து வந்து 9 கியூப் இருக்கு. ஸோ 4 கியூப் 9 கியூப் அப்படி தானப்பா வந்திருக்கு. இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாருங்க, 8a/27, 8a/,
அதாவது 4 ரூட் எடுத்தா 2, 2 கியூப் வந்து 8, 9 ரூட் எடுத்தா 3, 3 கியூப் எடுத்தா 27 வருது. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு வருதுன்றதை இப்போ எழுத போறோம் நம்ம. ஏன்னா ஆல்ஃபா கமா பீட்டான்னு ஒன்று எழுதலாம், இன்னொன்று ஆல்ஃபா கமா மைனஸ் பீட்டான்னு எழுதலாம். கரெக்டா ஆல்ஃபா கமா மைனஸ் பீட்டா மைனஸ் போட்டு எழுதுறது. அப்படின்னா ஒரு பாயிண்ட் 4a/9 கமா இந்த ஏ தான் ஆல்ரெடி எழுதிட்டு இல்லையா, இன்னொரு ஏ எதுக்கு எழுதிக்கிட்டு. ஸோ அப்போ 8a/27 இது ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து 4a/9 கமா மைனஸ் 8a/27. ஏன்னா வந்து நமக்கு பீட்டா வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் வந்து 4a/9 கமா 8a/27, அதே மாதிரி 4a/9 கமா மைனஸ் 8a/27. இந்த 2 பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் இது நார்மல் வரைஞ்சிங்கன்னா ஈக்குவல் இன்டர்செப்டா வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா.